உண்மை தெரிஞ்சு போச்சுல்ல? யார் யார் எப்படி எப்படி வந்தீங்களோ அப்படி அப்படியே போய் சொல்லிட்டாருல, போங்கப்பா. எல்லாரும் போயிட்டாங்க. யாரோ ஒரு ஆள் மட்டும் இருக்கிற மாதிரி தெரியுது. நான் தான் உன் மாமனாரு. மாமனாரு மாப்பிளனாரு எல்லாம் இருக்கட்டும். அந்த 30 பவுன் கொண்டு வந்தியா? இல்லையே. அப்புறம் எதுக்கு வந்த? சும்மா பொண்ணை பாத்துட்டு போலான்னு. மாத்தாச்சுல்ல, கிளம்பிக்கலாம். இந்தாமா. ஏய் தொடாதிரி. என்னது? காராச்சேவு மிச்சர். ஏன் இது எங்க ஊர்ல கிடைக்காதா? இது மேட் இன் ஜெர்மனி. அங்க வாங்கி வந்தாங்க. எடுத்துட்டு போடா. பஸ் வர லேட் ஆச்சுன்னா அங்கேயே குத்த வச்சு உட்கார்ந்து திருட்டு போடா. கிளிய வளர்த்து பூனை கிட்ட கொடுத்தேன்னு சொல்ல போறேன். டேய், நீ தைரியம் இருந்தா, நல்ல ஆம்பளையா இருந்தா அதை என்கிட்ட சொல்ல பாக்கலாம். பழமொழி மாப்பிள. எத்தனாயிரம் வயசுல இதையே சொல்லுவீங்க? நல்ல வார்த்தையா 4 வார்த்தையை நீ பாரம் பண்ணி சொல்லியிருந்தா உன் மண்டையில இருந்த மயிறு கொட்டிருக்க மாடா. இந்த அம்மிக்கல் தரையால யாருக்கிட்ட பிரயோஜனம்? ஒரு வீட்டுக்கு முன்னாடியோ பின்னாடியோ படுத்திருந்தா 4 பொம்பளையாவது மிளகாய் அரைச்சிருப்பாளுங்க. ஆனா அதுவும் இல்ல. ஒரு ஹோட்டல் சமயக்கட்டுல போய் நின்று இருந்தான்னா ஒரு ஊத்தப்போ நெய் ரோஸ்ட போட்டு எடுத்திருப்பாங்க. எதுக்குமே பிரயோஜனம் இல்லாம இந்த மொட்டை பாறை வச்சு ஊருக்குள்ள எதுக்கு வந்துறான்? மாமனாருக்கு மரியாதையே கிடையாது. என்ன நீ 12 கப்பல் வியாபாரம் பண்ற? நீ ஒரு மாமனாரு, உனக்கு நான் மரியாதை கொடுக்கணும். திருவிழாவில் கலர் கலரா கோப்பம் பஞ்சு முட்டாய் வியாபாரம் பண்றாண்டே. போடா போடான்னா பாடுவா. நான் தானே